Hi all, welcome to online training on UGC NET Paper 1 and SET exam preparation Paper 1. I'm Professor Kausalya. இன்னைக்கு நம்ம யூனிட் 1 டீச்சிங் ஆப்டிடியூட்ல எப்படி வந்து ஒரு கிறிஸ்பியரா எவ்வளோ லைக் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் கொஷின் பேப்பரில் வர எந்த கொஷின் கேட்டாலுமே ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி டாபிக் வைஸ் இம்பார்ட்டண்டான கான்செப்ட் வைஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எதுவாக இருந்தாலுமே சிலபஸில் கிளியராக இருக்கணும். சரி, நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்றதுல. ஸோ டீச்சிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு கான்செப்ட், அப்ஜெக்டிவ்ஸ், லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங்கில் என்னெல்லாம் இருக்குது, கேரக்டரிஸ்டிக்ஸ் இதெல்லாம் வரும். நெக்ஸ்ட் லேர்னர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் அடலசன்ட் லெவல், அடல்ட் லெவல். அதுக்கப்புறம் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டீச்சிங் ரிலேட்டட் டு டீச்சர், லேர்னர், சப்போர்ட் மெட்டீரியல், இன்ஸ்டிடியூஷன், இன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபெசிலிட்டிஸ், லேர்னிங் என்விரான்மெண்ட், இன்ஸ்டிடியூஷன் இதெல்லாமே வரும். நெக்ஸ்ட் மெத்தட், எப்படிப்பட்ட மெத்தட்ஸ் இருக்குது, டீச்சர் சென்டர்ட் மெத்தடா இல்லை லேர்னர் சென்டர்ட் மெத்தடா இருக்கான்னு பார்க்குறோம். அப்படி இல்லைன்னா ஆஃப்லைன் வெர்சஸ் ஆன்லைன் மெத்தட். இதில் இன்ஸ்பெசிஃபிக்லி லைக் ஸ்வயம் பிரபா, மூக் இதை பற்றி பார்க்க போகிறோம். டீச்சிங் சப்போர்ட் சிஸ்டமில் லைக் எப்படி ட்ரெடிஷ்னலாக இருந்தது, மாடர்ன் அண்ட் ஐசிடி பேஸ் பார்க்குறோம். அண்ட் எவாலுவேஷன் சிஸ்டமில் பார்க்குறோம் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ், டைப்ஸ் ஆஃப் எவாலுவேஷன் எப்படி இருக்கு, சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டம்ல ஹையர் எஜுகேஷன்ல எப்படி ப்ளே பண்றாங்க, சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டிங், இன்னோவேஷன்ஸ் இன் எவாலுவேஷன் சிஸ்டம்ல பார்க்க போறோம். சரிங்களா? இந்த ஒரு டாபிக்ல இருந்து 5 கொஸ்டின் வரும். ஸோ 5 கொஸ்டின் இன் சென்ஸ் ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். ஸோ நமக்கு 10 மார்க் ஈஸியா எடுத்துடலாம் கான்செப்டுவலா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா. ஸோ லெட்ஸ் பிகின் த செஷன். ஃபர்ஸ்ட் டீச்சிங்னா என்ன? டீச்சிங்ன்றது ஒரு மெயின் பர்பஸ். என்ன பர்பஸ்க்காக டீச் பண்றோம்? நம்ம கத்துக்கிட்ட விஷயத்த மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ற மூலியமா அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல் ஆகி அவங்களுக்கான ஒரு பிஹேவியரில் இன்னும் பெட்டரா மாறுறதுக்காக தான் டீச்சிங் என்ற ஒரு விஷயமே இருக்கு. அதை தவிர்த்து லைக் மார்க்குக்காகவோ மற்ற விஷயங்களுக்காகவோ டீச்சிங்கோட மெயின் பெர்ஸ்பெக்டிவ் கிடையாது. பிரைமரி கோல் என்ன அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற நாலேஜை ஷேர் பண்றது. இந்த ஷேர் பண்ற மூலியமா அந்த ரிசீவர் வந்து அந்த விஷயத்த அக்வயர் பண்ணிட்டு அவங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னும் பெட்டர் சக்சஸ்ஃபுல்லா பர்சனா மாறுறதுக்கு நம்ம ஒரு 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 ஊன்றுகோலா இருக்கிறதுக்கு தான் இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதோட பேசிக்ஸ் ஆஃப் டீச்சிங், லேர்னிங், எஜுகேஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இம்பார்ட்டிங் ஸ்கில் அண்ட் நாலேஜ் டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தீஸ் ஆர் தி கீவேர்ட்ஸ். நெக்ஸ்ட் லேர்னிங் ரெஃபர்ஸ் டு ஆக்டிவ்லி அப்சர்விங் த சப்ஜெக்ட் மேட்டர். ஸோ நம்ம எந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலுமே அதை வந்து டெப்தா ஒரு கான்செப்டுவலா புரிஞ்சுக்கணும். ஏன் இதை பண்றாங்க, எதுக்கு இதை நம்ம படிக்கிறோன்றதுல. ஸோ எஜுகேஷன் நமக்கு வந்து ஒரு லேர்னர்ஸ்க்கு ஃபேக்ட், எதுக்காக இதை படிக்கிறோம், இதை தாண்டி நம்ம ஏன் இதை பண்றோம் அப்படின்ற ஒரு திங்கிங் ப்ராசஸ் ஸ்டிமுலேட் பண்ற விதத்துல அமையணும். ஸோ படிக்கிறோம், எழுதுறோம் அப்படின்னு இல்லாமல் நம்ம எதுக்காக இப்போ யூஜிசி நெட்டுக்கெல்லாம் நெட் செட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம். நம்ம ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி நிற்க முடியும் ஸ்டஃப்ஃபுல்லான பர்சனாக இருக்கணும். ஸோ நம்ம கிட்ட இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கற்றுக்கிட்டாங்க, ஸோ அந்த விதத்தில் நம்ம பெஸ்ட்டாக இருக்கணும், எஃபெக்டிவாக இருக்கணும், எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். அதுக்காக தான் இந்த பேசிக்ஸ் ஆஃப் டீச்சிங் யூனிட் 1 வந்து நம்மளுடைய எக்ஸாமில் சிலபஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. வாட் அண்ட் ஆல் ஆர் த ஃபார்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட கேஜி லெவல்லேருந்து பிஎஸ்சி லெவலில் இருக்க ஸ்ட்ரக்சரல் அடிப்படையாக லைக் லெவலாக போகிறது. இன்ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ், ஆக்டிவிட்டீஸ், அப்சர்வேஷன். ஸோ ஒரு கல்வி மூலமாக தான் நம்ம ஒரு எஜுகேட் பண்ணிக்க முடியும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா சில பேருக்குலாம் சின்ன வயசுலேயே மெச்சூரிட்டி வந்திருக்கும். லைக் ஒரு விஷயத்தை அவங்க ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க, கையாளுவாங்க. ஸோ ஏன் அப்படின்னா அவங்க லைஃப்ல அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண விஷயங்கள், மற்றவங்க கிட்ட அவங்க அப்சர்வ் பண்ணிக்கிட்ட விஷயங்கள், அவங்க லைஃப்ல பார்த்த இன்ப துன்பங்கள் எல்லாமே கரெக்டா. ஸோ இது மூலியமாவும் ஒரு கல்வி வந்து ஒரு ஒரு முக்கிய பங்களிக்கிறது. இதை தாண்டி நான் ஃபார்மல் எஜுகேஷன் சொன்னா லைக் அடல்ட் எஜுகேஷன், ஓப்பன் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், இது எல்லாமே வந்துட்டு நான் ஃபார்மல் எஜுகேஷன்ல வரும். லைக் ஒரு காலேஜ்ல போயிட்டு படிக்காம டிஸ்டன்ஸ்ல படிப்பாங்கல்ல அந்த மாதிரி. நெக்ஸ்ட் இந்த நம்மளுடைய எஜுகேஷனோட மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாம தான் வந்துட்டு சொசைட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம்.
ஸோ நம்ம என்ன சொல்லி தரோமோ அதன்படி நாம முதல்ல இருக்கணும். அண்ட் ஸோ நியூ சோஷியல் பேட்டர்னையும் உருவாக்குறோம். ஸோ ஒரு டைம்ல ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரெண்ட் இருக்கும். ஸோ வி ஆர் த டீச்சர்ஸ் ஆர் த ரியல் ட்ரெண்ட் மேக்கர்ஸ். ஸோ நம்ம தான் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு லிவிங் எக்ஸாம்பிளாக இருப்போம். மோர் தென் லைக் நம்ம சொல்லி கொடுக்கறத விட நம்ம சொல்லி கொடுக்கறத நம்ம லைஃப்பில் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றத ஸ்டூடெண்ட்ஸ் அப்சர்வ் பண்ணுவாங்க நம்ம கிட்ட இருந்து. இதை தாண்டி லைக் சப்ஜெக்ட் மேட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சப்ஜெக்ட் மேட்டரை எவ்வளோ ஈஸியாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம இம்பார்ட் பண்ணுறோம். அண்ட் இதை தாண்டி டிசிப்ளின் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, எஃபெக்டிவ் பீடியாலஜி, காமன் எவாலுவேஷன் சிஸ்டம். ஸோ ஒருத்தங்களுக்கு ஒரு மாதிரி இல்லாமல் எல்லாருக்கும் லைக் ஒரு நியாயமா எவாலுவேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றது. நெக்ஸ்ட் ஃபேக்டர் டிட்டர்மைனிங் எஜுகேஷன் எய்ம்னு பார்த்தீங்கன்னா ஃபிலாசபி, ஹியூமன் நேச்சர், சோஷியல் கல்ச்சர் ஃபேக்டர், ரிலீஜியஸ் ஃபேக்டர், பொலிட்டிக்கல் ஐடியாலஜி, நாலேஜ், ஒகேஷ்னல், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், ஓவரால் டெவலப்மெண்ட், லெஷ்யூர், சிட்டிசன்ஷிப், இது எல்லாமே வரும். நெக்ஸ்ட் இது எல்லாமே இதை தாண்டி இந்த நேச்சர்ன்றது கோட் பேஸ் கொஸ்டின்ல கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த டீச்சிங்ன்றது ஆர்ட்டா சயின்ஸா? இட் இஸ் போத். ஸோ சயின்ஸ்ன்றது லைக் அதில் லைக் ஒரு லாஜிக் இருக்கணும் பின்னாடி அண்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும். ஆர்ட்ன்றது எல்லாராலையுமே ஒரு கலையா ஒரு விஷயத்த பண்ணிட முடியாதுல்ல. இப்போ ஒரு ஓவியனுக்கு இருக்கிற கலை திறமை இன்னொருத்தவங்களுக்கு இருக்காது. ஒரு பாடகருக்கு இருக்கிற கலை திறமை இன்னொருத்தவங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி தான் ஒரு டீச்சிங்ன்றது ஒரு நோபல் ப்ரொஃபஷனை தாண்டி அது ஒரு கலை. நம்ம ஒரு ஆத்மார்த்தமா சொல்லி கொடுத்தா மட்டும்தான் ரிசீவருக்கு போய் சேரும். ஸோ இது இட் ஹேஸ் டு பி டைனமிக், இன்டெலெக்சுவலா நம்ம ஆக்டிவா இருக்கணும், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் நாலேஜ். இங்க யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா டீச்சர், ஸ்டூடெண்ட், சப்ஜெக்ட், மெத்தடாலஜி, இது எல்லாமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ்ல இருக்கணும். அண்ட் கண்டினியூஸ் ப்ராசஸ், எப்படி லேர்னிங் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸோ நம்ம டீச் பண்றது நம்ம புதுசா கத்துக்கிட்டு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறது இன்னும் சிறப்பு. ப்ரொஃபஷன் அண்ட் செல்ஃப் ஆர்கனைசேஷன். நம்ம நம்மளுடைய எஜுகேஷன் கமிஷன், நம்மளுடைய கமிட்டி வந்து எஜுகேஷனுக்காக முக்கியமான பங்களித்த எஜுகேஷன் கமிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்ல நம்ம ராதாகிருஷ்ணன், டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவங்களோட எட்பைல யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் விச் வாஸ் ஃபால்ட் ஆன் 1948ல இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. இதை வந்துச்சு. இது மூலியமா லைக் எஜுகேஷனுக்கு நிறைய மாற்றங்களை உருவாக்குனார். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல கூட அடுக்க சொல்லுவாங்க, இல்லைன்னா மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்பாங்க. ஸோ யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் பை டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் டியூரிங் 1948. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் யார் கொடுத்தாங்கன்னா டாக்டர் முதலையார், 1952ல இது வந்தது. அண்ட் நேஷனல் எஜுகேஷன் கமிட்டி ஆர் கோத்தாரி எஜுகேஷன் கமிஷன் பை டாக்டர் கோத்தாரி டியூரிங் 1964. ஓகேங்களா. நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷன் பார்க்குறோம். இதில் 3 லெவல் ஆஃப் எஜுகேஷன் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மெமரி லெவல். ஸோ மெமரி லெவல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிறோம், கரெக்டுங்களா. ஸோ நம்மளோட சின்ன வயசுல இந்த ஏபிசியாக இருக்கட்டும், நம்பராக இருக்கட்டும், இதெல்லாமே பேசிக்காக நம்ம மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும், கரெக்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா மெமரைசிங். இந்த நெக்ஸ்ட் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த புரிஞ்சுக்கிற தன்மை. ஸோ இதை ஏன் படிக்கிறோன்றத புரிஞ்சுக்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் லெவல். இதை தாண்டி ரிஃப்ளெக்டிவ் லெவல் சொல்றது அந்த புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நம்ம லைஃப்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்றது அந்த ரிஃப்ளெக்டிவ் லெவல். ஸோ இந்த மெயின் மெமரி லெவல் டீச்சிங்கை யார் சொன்னாங்கன்னா எட்வர்ட். அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ல மாரிசன், ரிஃப்ளெக்டிவ் லெவல்ல அண்ட்ன்றவர் ப்ரொப்போன் பண்றாங்க. So this is memory level, this is memory plus insight, this is like memory level plus understanding level. இங்க stimulus and response, தூண்டுதலும் ரெஸ்பான்ஸும் இருக்கும். இங்க generalization principle இருக்கும். இங்க problem centered இருக்கும். ஒரு ப்ராப்ளமுக்கு நம்ம எப்படி கையாளுறோன்றது. This is teacher centered, this is teacher plus student centered, this is student centered. இங்க ரிட்டென்ஷன், ரீகாலிங், ரேபிடிட்டி லேர்னிங். ஸோ படிச்சதை திருப்பி திருப்பி நம்ம ரீகால் பண்ணி பார்க்கறது. இங்க பாத்தீங்கன்னா திங்க் பண்ணி இன்டெலெக்சுவலா நம்ம எப்படி இருக்கோம், ஐக்யூ லெவல். அண்ட் ஃபைனலி ரிஃப்ளெக்டிவ் டீச்சிங் லெவல்ல பாத்தீங்கன்னா ரீசனிங், லாஜிக்கலி இமேஜினேஷன், இது எல்லாம் வரும். சரிங்களா. நெக்ஸ்ட் பேசிக் டீச்சிங் மாடல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா
நெக்ஸ்ட் பேசிக் டீச்சிங் மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பீடியாலஜி மாடல். இங்க பீடியாலஜி மாடல்ல பாத்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ கன்வென்ஷனல் மாடல். ஆண்ட்ரோகோகி பீடியோகோகி மாடல். நெக்ஸ்ட் ஆண்ட்ரோகோகி மாடல்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் மாடர்ன் லேர்னர் சென்ட்ரிக் மாடல். ஸோ இதுல இருக்க மெயின் டிஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பீடியோகோகி குழந்தைங்களுக்காக உருவாக்கப்பட்ட எஜுகேஷன் இது. ஸோ லேர்னர்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த டிசிஷன் ஆன் த டீச்சர். ஸோ இது வந்து ஒரு ஃபியூ லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் இருக்கும். அண்ட் லேர்னிங் நீட்ஸ் ஆர் நாட் டைரக்டட் பை த டீச்சர் ஆர் கண்டென்ட் சென்டர்ட், எக்ஸ்ட்ரின்சிக்லி மோட்டிவேட்டட். இதுவே ஆண்ட்ராலஜின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ஆஃப் அடல்ட்ஸ், செல்ஃப் டைரக்டட் லேர்னர், லார்ஜர் அமௌண்ட் ஆஃப் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ராப்ளம் சென்டர்ட், லேர்னிங் நீட்ஸ் க்ளோஸ்லி learning needs to be closely related to the social role, intrinsically motivated. இது எல்லாமே வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன்ஸ் ஆஃப் டீச்சிங். ஸோ இதில் த்ரீ ப்ராசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பைபோலார் ப்ராசஸ் விச் இஸ் லைக் டீச்சர் ஸ்டூடெண்ட். ட்ரைபோலார் ப்ராசஸ்னு சொன்னீங்கன்னா டீச்சர் லேர்னர் கரிக்குலம். அண்ட் குவார்டிபோலார் ப்ராசஸ்னா இதில் வந்துட்டு டீச்சர் லேர்னரை தாண்டி கரிக்குலம் அண்ட் ஃபிசிக்கல் கிளைமேட், அவங்கள சுற்றி இருக்கிற விஷயங்கள். இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம போய் உட்காந்து படித்தா அந்த அளவுக்கு ஏறாது நமக்கு. நம்ம பெட்ல உட்காந்து படித்தா நமக்கு தூக்கம் தான் வரும். ஏன்னா நம்ம அது தூங்குற இடம், கரெக்ட்டுங்களா? ஸோ இதுக்காக வந்துட்டு இப்போ நம்ம அதுக்காக தான் ஒரு ஸ்கூலுன்ற ஒரு கட்டமைப்பு இருக்கு, காலேஜ்ன்ற ஒரு கட்டமைப்பு இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, போர்டு இருக்கும், சேர் இருக்கும், டேபிள் இருக்கும். அதில் உட்காந்து நம்ம இந்த பிளேஸ் நம்ம படிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்றத நம்ம மைண்ட் வந்து லைக் மைண்ட்ல வந்து அந்த மாதிரி லைக் ஒரு பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம தனியாகவே படிச்சா கூட, நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா கூட, ஸோ படிக்கிறதுக்குன்னு ஒரு நல்ல ஒரு ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டை உருவாக்கிங்க. ஒரு தனி ரூம் இல்லை, ஒரு ஒரு இடத்துல ஒரு கார்னரில் ஒரு பிளேஸ், அதுக்கு பக்கத்தில் ஒரு தண்ணி பாட்டில், ஒரு சின்ன செடி இருந்தால் செடி. ஸோ இதை தாண்டி ஒரு காம் ரிலாக்ஸிங்கான ஒரு இடத்துல உட்காந்து படிச்சிங்கன்னா இன்னும் நல்லா நம்மளால படிக்க முடியும். நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அடலசன்ட் லேர்னர். ஸோ அடலசன்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வயது லைக் 10லேருந்து 19 வயதுக்குள்ள இருக்கிற அவங்கள தான் லைக் அடலசன்ட் லேர்னர்ஸ்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்து லைக் அகாடமிக் ஃபீச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெரி ஈஸி டு டீச். அண்ட் இவங்களுக்கு அதிகமான கிராஸ்பிங் பவர் இருக்கும், மோர் பொட்டென்ஷியல் அண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டீச்சர். இதுவே வந்துட்டு சோஷியல் இதுவே வந்து சோஷியல் ஃபீச்சர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீரோயிசம் காட்டுவாங்க, லைக் செல்ஃப் கன்செப்ட் அண்ட் ஐடென்டிட்டி, அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் ஆப்போசிட் ஜெண்டர், பியர் ப்ரெஷர் இருக்கும், இண்டிபெண்ட், டெக் சேவை இதெல்லாம் இருக்கும். எமோஷனல் ஃபீச்சர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ் உருவாகும், லைக் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு ஃபிசிக் கொடுப்பாங்க, அடிக்ஷன் இருக்கும், லவ் ஸ்பீட் இருக்கும், இனேபிள் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், மோட்டிவேட்டட் பை அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ். இதுவே காக்னேட்டிவ் அறிவார்ந்த லைக் ஃபீச்சர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்டெலிஜென்ஸ், இமேஜினேஷன், கிரியேட்டிவிட்டி, லாங் லாஸ்டிங் மெமரி, இன்ட்ரெஸ்ட் இது எல்லாமே இருக்கும். சரிங்களா? நம்ம அடல்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது அது பீப்புள் 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அடல்ட் கேட்டகரியில் வருவாங்க. இவங்களோட அகடமிக் ஃபீச்சர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்டானமி, செல்ஃப் டைரக்டடாக இருப்பாங்க. ஸோ இங்கே இப்போ நீங்கள் படிக்க வந்திருக்கீங்க, இந்த 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 கிளாஸ்க்கு நீங்கள் எப்படி வந்திருக்கீங்க, இந்த வீடியோ எப்படி பார்க்குறீங்க, உங்களுக்குன்னு ஒரு ஆர்வம் எடுத்து நீங்கள் பார்க்குறீங்க, நான் இதில் கிளியர் பண்ணணும், நான் நல்ல பொசிஷன் போகணும் அப்படின்றதுக்கு. ஸோ கோல் ஓரியன்டாக இருப்போம், நாம் ப்ராக்டிக்கலாக இருப்போம், எக்ஸ்பீரியன்ஸ்னால நிறைய கற்றுப்போம். எமோஷனல் ஃபீச்சர்னா நம்ம குவைட் மெச்சூர்ட் கம்பேர்ட் டு அடலசென்ட், மோட்டிவேட்டட் பை அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ். இங்கே சோஷியல் ஃபீச்சர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காமன் ரெஸ்பெக்ட், ரிசல்ட் ஓரியன்ட், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கும், கமிட்மெண்ட் இருக்கும், வாலண்டியர் லேர்னிங் இருக்கும் அண்ட் டிபெண்ட் இருக்கும். காக்னேட்டிவ் ஃபீச்சர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷார்ட் மெமரி, ஸ்டாட்டிக் இன் டர்ம்ஸ் ஆஃப் லேர்னிங், இன்டெலிஜென்ட், ரிலேட்டிவ்லி லெஸ் கிரியேட்டிவிட்டியாக இருக்கும் கம்பேர்ட் டு அடலசென்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஓரியன்டாக இருக்கும் நம்ம. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
லேர்னிங். ஸோ லேர்னிங்ன்றது ஒரு லாங் டைம் ப்ராசஸ். நம்ம எந்த ஒரு டைம்லயும் அதை நிறுத்திட மாட்டோம், கற்றுக்கிட்டே தான் இருக்க போகிறோம். ஸோ இந்த லேர்னிங்ன்றதுனால நம்மளுடைய பிஹேவியர் சேஞ்ச் ஆகும், இன்னும் நம்ம ஒரு பெட்டர் பர்சனாக மாறும். அண்ட் டீச்சர் மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த காமனாலிட்டிஸ். லைக் லைக் இல்லை, இப்போ நம்ம கை விரல்களே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 கை விரல்களும் ஒரு ஒரு மாதிரி இருக்கு, கரெக்ட்டுங்களா? அப்போ நம்ம கிட்ட படிக்கிற குழந்தைங்கள், நம்ம கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இவங்க எல்லாருமே லைக் ஒரு அவங்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமை என்ன, அவங்களுக்குள்ள இருக்க வேறுபாடு என்ன, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம புரிய வைக்கணும். ஸோ அதுக்கு என்ன நம்ம முயற்சி பண்றோன்றது தான் இந்த லேர்ன் பண்ணி டீச் பண்றதுக்கு உதவுற ஒரு ப்ராசஸ். ஸோ எலமெண்ட் ஆஃப் லேர்னிங்னா லேர்னர் இருப்பாங்க, ஸ்டிமுலஸ்ன்றது தூண்டுதல், பர்சனாலிட்டி ஆஃப் லேர்னர், ரெஸ்பான்ஸ். ஸோ இதோடைய ஸ்டெப்ஸ் எப்படின்னு எடுத்துப்பீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செலக்ஷன் பெர்ஸ்பெக்டிவ். நெக்ஸ்ட் செலக்ஷன் பெர்ஸ்பெக்டிவ்ன்றது என்ன, எதை பற்றி படிக்க போகிறோம், என்கோடிங் அண்ட் டீகோடிங். ஸோ அதை புரிந்து நம்ம எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம், ரெஸ்பாண்டிங். ஸோ இதுக்கு எப்படிப்பட்ட ஒரு ரெஸ்பாண்ட் நம்ம தரப்போகிறோம். ஸோ நம்ம சொல்லி கொடுத்த பிறகு நமக்கு கிடைக்க போகிற ஃபீட்பேக் என்ன, அதை என்ன நம்ம ரீஎன்ஃபோர்ஸ் பண்ண போகிறோம், நம்ம கிட்ட இருக்கிற நம்ம எப்படி நம்மள கரெக்ட் பண்ணிக்க போறோம், இல்லை இன்னும் நம்ம மாடிஃபை பண்ணி இன்னும் நம்ம பெட்டர் ஆக போறோம் அஸ் அ டீச்சரா. அண்ட் ஜென்ரலைசேஷன் அஸ் அ ரிட்டென்ஷன், எதெல்லாம் நம்ம கிட்ட தங்க வைக்கணுமோ அதை அப்படியே வச்சுக்கிறது. ஸோ லேர்னர்ஸோட லேர்னிங் ஃபேக்டர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஐக்யூ லெவல் பார்க்கணும், நேச்சர் ஆஃப் த சப்ஜெக்ட், எப்படிப்பட்ட சப்ஜெக்ட், லேர்னிங் என்வரான்மெண்ட், லைக்லினஸ் ஆஃப் த டீச்சர். ஸோ நம்மளோட டீச்சிங் ஸ்டைலுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், கரெக்ட்டுங்களா? ஸோ ஒரு ஒரு டீச்சர் நமக்கு ரொம்ப பிடிச்சா அந்த அந்த டீச்சரோட சப்ஜெக்டை நம்ம விரும்பி படிப்போம். நிறைய பேர் அப்படி இருக்காங்க. ஸோ நம்மளோட டீச்சிங் ஸ்டைல் எவ்வளோ யூனிக்கா இருக்கு, கண்டென்ட் ஓரியன்டா நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும்ன்றது ரொம்ப முக்கியம். எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சப்ஜெக்ட், அகாடமிக் பேக்ரவுண்ட் அண்ட் லேர்னிங் சப்போர்ட், இது எல்லாம். லேர்னர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் லிசனிங்லன்னு பார்த்தீங்கன்னா, த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிசனிங் பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் லிசனிங், பாசிவ் லிசனிங், எம்பத்திக் லிசனிங், எவாலுவேட்டிங் அண்ட் கிரிட்டிக்கல் லிசனிங், அண்ட் அப்ரிஷியேட்டிவ் லிசனிங். அப்ரிஷியேட்டிவ் லிசனிங்னா நம்மள ரொம்ப பாராட்டுற விதத்துல ரொம்ப லைக் கெஸ்டர்ஸ் காட்டி லைக் ரொம்ப ஆர்வமா கவனிப்பாங்க. இவாலுவேட்டட் லிசனிங்ன்றது எவாலுவேட்டிங் ஒரு கிரிட்டிக்கல் லிசனிங்னா, இந்த பர்சன் நமக்கு சொல்லி தராங்க போது இவங்க எப்படி இந்த கண்டென்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க, லைக் இவங்க வந்து இந்த விஷயம் எல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு நினைப்பாங்க, லிசன் பண்ணுவாங்க. எம்பத்திக் லிசனிங் அப்படின்றது லைக் பீயிங் அட்டென்டிவ் அண்ட் ரெஸ்பான்சிவ் டு அதர்ஸ் இன்புட் டியூரிங் கான்வர்சேஷன். ஸோ லைக் எம்பத்திக்கலா அவங்க லிசன் பண்ணுவாங்க. பாசிவ் லிசனிங்ன்றது ஸோ டு லிசன் வித்தவுட் ரெஸ்பாண்டிங், அவங்க வந்து லிசன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ரெஸ்பான்ஸ் இருக்காது, பட் ஆனால் அவங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து அவங்க கிட்ட போயிட்டே இருக்கும், லைக் நம்மளோட சொல்லி கொடுக்கறத அவங்க கேட்டுட்டே இருப்பாங்க. இதுவே ஆக்டிவ் லிசனிங்னா என்னவா இருக்கும் அப்போ, ஸோ இட் ஹேஸ் டு பி லைக் அ கைண்ட் ஆஃப் அ டூ வே, கரெக்ட்டுங்களா? ஸோ ஆக்டிவ் லிசனிங்ன்றது ஸ்பீக்கர் இருப்பாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க விஷயத்த சொல்லுவாங்க, ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஸோ லைக் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுப்பாங்க, அந்த விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டு இன்னும் மாடிஃபை பண்ணிட்டு இன்னும் பெட்டராக சொல்லி கொடுக்கறது. ஸோ ஆக்டிவ் லிசனர்ஸ் வில் பி ரெஸ்பாண்டிங் டு அஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, லேர்னர்ஸோட கேரக்டரிஸ்டிக் திங்கிங் லெவலில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 4 லெவல் இருக்கு. ரிஃப்ளெக்டிவ் திங்கர்ஸ்ன்றது சீக் இன்ஃபர்மேஷன், ஸோ புதுசாக கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கும். கிரியேட்டிவ் லேர்னர்ஸ், நம்ம ஒரு விஷயத்த சொன்னா அவங்க ஊன் விஷயத்துல அதை புரிஞ்சுட்டு அவங்க அதை செயல்படுத்த பார்ப்பாங்க. ப்ராக்டிக்கல் லேர்னர்ஸ் வந்து இதுக்கு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கா, ஸோ ப்ராக்டிக்கலா இது ஆல்ரெடி நடந்திருக்கா அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. கான்செப்ஷுவல் லேர்னர்ஸ் வந்து லைக் கம்ப்ளீட்டா இதுக்கு ப்ரூஃப் இருந்தால் தான் நம்புவாங்க இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு. நெக்ஸ்ட் லேர்னர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸை 3 டைப்ஸாகவும் டிவைட் பண்ணுவாங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல். ஸோ சில பேருக்கு பார்த்து படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனை காட்டி சொல்லித்தரேன். இப்போ இதை தாண்டி ஸ்க்ரீனே இல்லாமல் நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா சில பேருக்கு அது வந்து இன்னும் ரீச் ஆகும். பட் ஆனால் விஷுவலாக பிக்டோரிக்கலாக ஒரு விஷயத்த காட்டும் போது நமக்கு வந்து நிறைய வந்துட்டு நிறைய நாளைக்கு நம்ம மைண்டில் அது ஸ்டோர் ஆகும். ஸோ ஃபார் திஸ் இஸ் சம்திங் லைக் ஐ சி வாட் யூ மீன். நம்ம சில சில விஷயத்தெல்லாம் படிக்கும் போது கூட அவங்களே அதை வந்து லைக் நம்ம கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்ட ஒரு ஸ்டோரி சொல்றாங்க அப்படின்னா அந்த ஸ்டோரியை நம்ம மைண்ட்ல ஓட்டிக்கிட்டே இருப்போம். லைக் பிக்டோரிக்கலா அந்த ஒரு டிராமாட்டிக்கலா அது ஓடிக்கிட்டே இருக்கும், டிராமாட்டிக்கலா.
புரியுதா? நிறைய பேர் இப்படி இருப்பாங்க. ஆடிட்டரி அப்படின்றது கேட்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் அவங்க ஒரு ஆடியோ புக் கேட்க பிடிக்கும். சில பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆடியோ வந்துட்டு இப்போ அவங்களுக்கு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அதை வந்து ஆடியோவா கேட்டுட்டே இருப்பாங்க. லிசனிங்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க அவங்க. ஸோ இது வந்து ஐ ஹியர் வாட் யூ சே. இப்போ சில பேரோட வாய்ஸ் நோட்லாம் அமைச்சிருப்பாங்க. அந்த வாய்ஸ் நோட் வந்து இல்லை வாய்ஸ் டெக்ஸ்ட் அமைச்சிருப்பாங்க. அந்த டெக்ஸ்ட்டை நம்ம படிக்கிறது வந்து அவங்களோட குரல்ல அதை நம்ம படிப்போம். ஏன் அப்படின்னா அவங்க தே ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் ஆடிட்டரி. நெக்ஸ்ட் கெனஸ்டிக்ன்றத வாட் ஐ ஃபீல். ஸோ அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினச்சி நம்ம அதை அவங்களுக்கு சொல்லி தர்றது. ஸோ சச் லேர்னர்ஸ் வுட் ப்ரிஃபர் டு மூவ் அரவுண்ட் லைக் லேர்னிங் சம்திங். ஸோ இதில் டொமைன்ஸ் ஆஃப் லேர்னிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காக்னேட்டிவ் டொமைன். ஸோ இன்டெலெக்சுவலி தே ஹாவ் டு பி கெப்பபிள். அண்ட் அஃபெக்டிவ் டொமைன்ன்றது டீல்ஸ் வித் ஆட்டிடியூட், மோட்டிவேஷன், வேல்யூ. அண்ட் சைக்கோமோட்டார் டொமைன்னு சொல்லும் போது அக்யூசியேஷன் ஆஃப் த ஸ்கில். ஸோ இதில் வந்து கம்மிங் டு மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் போக போகிறோம். மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங்ல பார்த்தீங்கன்னா டீச்சர் சென்டர், லேர்னிங் சென்டர். ஸோ டீச்சர் சென்டர்ன்றது டீச்சர் சொல்லி தருவாங்க. ஸோ லெக்சர் மெத்தட், டீம் டீச்சிங், வீடியோ ப்ரெசன்டேஷன் இதெல்லாம் வரும். இதுவே லேர்னர் சென்டர் மெத்தட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குரூப் டிஸ்கஷன், செமினார், பேனல் டிஸ்கஷன், பிரெயின் ஸ்டார்மிங், ப்ராஜெக்ட், டுட்டோரியல், கேஸ் ஸ்டடி, ரோல் பிளே. இதெல்லாம் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரெயின் ஸ்டார்மிங். பிரெயின் ஸ்டார்மிங்ன்றது ஐடியா ஜென்ரேஷன். ஒரு டாபிக் கொடுத்துட்டு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டு இதுக்கு என்னென்னலாம் லைக் சொல்யூஷன்ஸ் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரிலாம் கேட்டால் நிறைய ஐடியாஸ் ஜென்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் டியூட்டோரியல்ஸ், கேஸ் ஸ்டடி, ரோல் பிளே, அசைன்மெண்ட், ப்ரோக்ராம்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், ஓப்பன் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங், கம்ப்யூட்டர் பேஸ்டு லேர்னிங், யூரிஸ்டிக் மெத்தட். யூரிஸ்டிக்ன்றது உடனடியாக எடுக்கிற மெத்தட். இப்போ ஒரு 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 பாதையில் நடந்து போயிட்டு இருக்கீங்க, தனியான பாதையில். அங்கே ஒரு தூரத்தில் ஒரு நாய் இருக்கு, ரொம்ப ஃபெரோஷியஸாக இருக்குன்னா அந்த நாயை வந்து நீங்கள் பார்த்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க, இது எவ்வளோ வெறி கொண்ட நாய் அப்படின்ட்டு. அதை விட்டுட்டு என்ன பண்ணுவீங்க, வேறு மாற்று பாதை இருந்தால் அந்த மாற்று பாதையில் உடனே திரும்பி போயிடுவீங்க. அப்படி இல்லையா, நம்ம அந்த நாய் அது ஓரத்துல கிடக்குது, நம்ம பாட்டு நம்ம வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு ஒரு ஓரத்துல நீங்க வீட்டுக்கு போயிடுவீங்க. அதான நடக்கும். உடனடியா ஒரு எடுக்கிற முடிவு தான் இந்த ஹியூரிஸ்டிக். நெக்ஸ்ட் இது ஆன்லைன் டீச்சிங் மெத்தட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லேர்னர் வந்து இதில் ஆக்டிவாக இருப்பாங்க. லேர்னிங் சென்ட்ரிங்காக இருக்கும். பில்டிங் நாலேஜ் இருக்கும். மோர் இன்டராக்டிவ் வித் டெக்னாலஜி இருக்கும். மோர் செல்ஃப் லேர்னிங் இதில் இருக்கும். ஐசிடி மெத்தட் பேஸ் பண்ணுவாங்க. டீச்சர் ஸ்டூடெண்ட் இன்ட்ராக்ஷன் வந்து இங்கே குவைட் அன்லிமிட்டடாக இருக்கும். அண்ட் வெரி ஃப்ளெக்சிபிள், எப்போ வேணால் இதை படிச்சுக்கலாம். இதுவே ஆஃப்லைன் டீச்சிங் மெத்தட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லேர்னர் இஸ் பாசிவ், கேட்டுட்டு தான் இருப்பாங்க. அண்ட் டீச்சர் சென்ட்ரிக் அண்ட் டெலிவரிங் நாலேஜ் இதில் ப்ரிடாமினண்ட்டாக இருப்பாங்க. அண்ட் லெஸ் இன்ட்ராக்ஷன் வித் டெக்னாலஜி, செல்ஃப் டிசிப்ளின் லேர்னிங் அண்ட் ட்ரெடிஷ்னல் மெத்தட். அண்ட் இட்ஸ் வெரி ரிச் அண்ட் டீச்சர் ஸ்டூடெண்ட் இன்ட்ராக்ஷன் வந்து இங்கே லிமிட்டடாக இருக்குது. இங்கே டீச்சிங் சப்போர்ட் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டீச்சிங் மெத்தடில் லெக்சர், டுட்டோரியல், நோட்ஸ், டெஸ்ட் பேஸ்ட், மெமரி லெவல், டெமோ, இது எல்லாமே ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ். இதுவே மாடர்ன் டீச்சிங் மெத்தட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ராப்ளம் பேஸ்டு மெத்தட்ஸ், ஒரு டீம் பேஸ்டு மெத்தட். ப்ராப்ளம் கொடுத்துட்டு அதுக்கு எப்படி வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க. டீம் பேஸ்ட்னா ஒரு குரூப்பாக ஸ்டூடெண்ட்ஸை பிரிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி, அந்த குரூப்பாக அந்த டீமை எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸ்மால் குரூப் டிஸ்கஷன், ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம் ப்ராஜெக்ட், ஃப்ளாஷ் கார்டு, நாலேஜ் பேஸ்டு, ஏவி ஆடியோ வீடியோ செஷன்ஸ் இதெல்லாமே வரும். ஐடிசி பேஸ்டு லேர்னிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூகுள் கிளாஸ் ரூம், மூடல்ன்றது மாடுலர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டைனமிக் லேர்னிங் என்விரான்மெண்ட் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அண்ட் வீடியோ கான்ஃபரன்சிங் பிளாட்ஃபார்ம், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ், மல்டிமீடியா, ஆன்லைன் மோட், வெப்சைட்ஸ், இ ரிசோர்சஸ், இது எல்லாமே வரும். நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபெசிலிட்டிஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபெசிலிட்டிஸ் மூலயமா நம்ம வந்துட்டு லைக் அதிகமாக அவங்கள மோட்டிவேட் பண்ண முடியும், விஷயங்களை ரீகால் பண்ண முடியும். இந்த மாதிரி லைக் ஒரு ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்கும்போது இன்னும் ரீச் ஆகும்ல. ஸோ நம்மளால லைக் ஸ்டூடெண்ட்ஸோட கேரக்டரை மாற்றிக்கலாம், பிஹேவியரை மாற்றக்கூடிய தன்மை இருக்கும். அண்ட் அட்டென்ஷன் கிரியேட் பண்ண முடியும், டிசிப்ளின் என்ஷூர் பண்ண முடியும். ட்ரான்ஸ்ஃபர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், சாரி நாலேஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அண்ட் இதில் வந்து என்ன மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் அண்ட் சைஸ் ஆஃப் த லிசனர், அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த கோர்ஸ், நேச்சர் ஆஃப் த கோர்ஸ், அவைலபிலிட்டி ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபெசிலிட்டி, செலவாகிறது, டீச்சரோட கன்வீனியன்ஸ். ஸோ தீஸ் அண்ட் ஆல் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் எஜுகேஷன் டெக்னாலஜின்னு எடுத்துக்கிட்டிங்களா ரெண்டு விதம் இருக்குது. ஹார்ட்வேர் அப்ரோச் விச் இஸ் லைக் யூசிங் த சிஸ்டம். சாஃப்ட்வேர் அப்ரோச்ன்றது யூஸ் ஆஃப் philosophy.
சாரி, சைக்காலஜி. ஓகேங்களா, சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். இப்போ இதில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எஜுகேஷன் நாலேஜ் பேஸ்ட் ஆன் சென்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல. ஆடியோ கேட்கறது பிடிக்கும், சில பேருக்கு அது பார்க்கறது பிடிக்கும், சில பேருக்கு உணர்றது பிடிக்கும். அதே மாதிரி தான் டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா ஆடியோ ரிலேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபெசிலிட்டிஸ் மைக் யூஸ் பண்ணி, அந்த மாதிரி விஷுவலைஸ் பிபிடி ப்ரெசென்ட் பண்ணி, இந்த மாதிரி ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணி ஆடியோ விஷுவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ன்றது போத். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எஜுகேஷன் டெக்னாலஜி பேஸ்ட் ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்சிடி ப்ரொஜெக்டர் அண்ட் போர்டு, இது வந்து ப்ரொஜெக்டர் இன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபெசிலிட்டிஸ்னா. இதுவே நான் ப்ரொஜெக்டட் இன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபெசிலிட்டிஸ்னா நம்ம ஒயிட் போர்டு யூஸ் பண்ணிக்கிறது. இதுவே டிஸ்பிளே இன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபெசிலிட்டிஸ்னா போஸ்டர், பேம்ப்ளெட் இந்த மாதிரிலாம் கொடுத்து அவங்கள அட்ராக்ட் பண்ணி அவங்கள விஷயங்களை ஷேர் பண்ணுறது. ப்ரொஜெக்டட் இன்ஸ்ட்ருமெண்டல் ஃபெசிலிட்டிஸில் என்னென்னலாம் வரும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்லைட்ஸ், ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர், ஆண்டட் ப்ரொஜெக்டர், வீடியோ ப்ரொஜெக்டர், ஃபிலிம்ஸ், இதெல்லாம் கோட் பேஸ்டில் கேட்பாங்க எது வந்து எது கீழே வரும்ன்ற மாதிரி. நான் ப்ரொஜெக்டட் இன்ஸ்ட்ரக்ஷன்னா லைக் இதில் வந்துட்டு எலக்ட்ரிக் திங்ஸ் இல்லாமல் வரும். சார்ட், மேப், குளோப், ஸ்பெசிமென், போஸ்டர், போர்டு, ஃப்ளாஷ் கார்டு இதெல்லாம் வரும். பிக்சர், ஃபோட்டோஸ், கிராஃப்ஸ், டயக்ராம்ஸ், பிளாக் போர்ட், ஒயிட் போர்ட், எலக்ட்ரானிக்கலி இல்லாமல். ஆடியோ இன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபெசிலிட்டிஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரேடியோ, பாட்காஸ்ட், ரெக்கார்டிங், ஆடியோ பிளேயர், டெலஃபோன், மொபைல், டிவி இதெல்லாம் வரும். இதுவே ஆக்டிவ்லி இன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபெசிலிட்டிஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபீல்டு ட்ரிப், எக்ஸ்பிரிமெண்ட், ட்ராமா, டீச்சிங் மிஷன், ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வரும். நெக்ஸ்ட் நம்மளுடைய கிரேடிங் சிஸ்டம் இன் எவாலுவேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 விதமாக நம்மளோட கிரேட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து டைரக்ட் கிரேடிங். ஸோ இது வந்து குவாலிட்டேட்டிவாக பண்ணுவாங்க, தரத்தின் அடிப்படையில் பண்ணுறது. இன்டைரக்ட் கிரேடிங்ன்றது குவான்டிடேட்டிவ், லைக் நம்பர்ஸ் அடிப்படையில் பண்ணுறது. இதில் வந்து லைக் 2 விதம் இருக்கும். ஒன்று வந்து ரேஞ்ச் வைஸ் பண்ணால் அப்சல்யூட் கிரேடிங், கம்பேர் பண்ணி பண்ணுறாங்க ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்கன்னா ரிலேட்டிவ்லி கிரேடிங். இதில் சிபிசி சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லேர்னர் சென்ட்ரிக் அப்ரோச், கிரேடிங் சப்ஜெக்ட் கேட்டகரிஸ் பேஸ் பண்ணி அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஆன்லைன் சிஸ்டம். ஸோ இதில் கோர் சிஸ்டம் இருக்கும், நமக்கு மேஜர் அண்ட் நான் எலெக்டிவ் கோர்சஸ் இருக்கும், லைக் டிசிப்ளின் ஸ்பெசிஃபிக் எலெக்டிவ் கோர்சஸ், ஜென்ரல் எலெக்டிவ் கோர்சஸ், ப்ராஜெக்ட் இதெல்லாம் இருக்கும் நம்மளுடைய செமிஸ்டர்ல வந்திருக்கும்ல இது எல்லாமே. நெக்ஸ்ட் எபிலிட்டி டு என்ஹான்ஸ் கோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லைக் கம்பல்சரி கோர்சஸ் இருக்கும், ஸ்கில் என்ஹான்சிங் லைக் சாஃப்ட் ஸ்கில் கோர்சஸ் இதெல்லாம் இருக்கும். அது நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல 2 டெஸ்ட் இருக்கு, லீனியர் டெஸ்ட், அடாப்டிவ் டெஸ்ட். ஸோ லீனியர் டெஸ்ட்ல கம்ப்யூட்டர் பேஸ்ட் டிஸ்பிளே பண்ணுவாங்க ரேண்டம் கொஸ்டின், அதுக்கேற்ற மாதிரி ஸ்டூடெண்ட் லெவல் ஆன்சர் பண்ணுவாங்க. அடாப்டிவ் டெஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் டிஸ்பிளேஸ் அ ரேண்டம் கொஸ்டின் பேஸ்ட் ஆன் த ஸ்டூடெண்ட் லெவல். இப்போ நம்ம கரிக்குலம்னா சிலபஸ்னா என்னன்ற வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். சிலபஸ்ன்றது நம்ம நெட் எக்ஸாம் சிலபஸ் ஒரு 10 யூனிட் கொடுத்தாங்களா, அப்போ சம்மரைசிங் த டாபிக்ஸ் கவர்டு அண்டர் த யூனிட், இது இந்த சிலபஸ். இந்த கரிக்குலம்ன்றது ஓவரால் கண்டென்ட், நம்ம என்ன அந்த 10 யூனிட்ல இன்டெப்தா படிக்கிறோம்ல, ஸோ எத்தனை ஹவர்ல படிக்கிறோம், என்ன மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம்ல கோர்சஸ்ல படிக்கிறோம், அது கரிக்குலம் உள்ளார்ந்து படிக்கிறது. அப்ரோச்சஸ் டு கரிக்குலம்னா லைக் ட்ரெடிஷ்னல் மெத்தட்னா சப்ஜெக்ட் சென்டர் கரிக்குலமா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வேற மாதிரி லைக் பிஹேவியரலிஸ்டிக் சென்டர் கரிக்குலம், ஸோ அவங்களோட பிஹேவியரை மாற்றக்கூடிய கரிக்குலம் பிளான் பண்றது. காம்படென்சி, ஸோ இப்போ இருக்கிற உலகத்துல காம்படேட்டிவா இருக்கணும்ல, ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்றது. கிரைட்டீரியன் ரெஃபரன்ஸ் கரிக்குலம், ப்ரோக்ராம்டு லேர்னிங், மாஸ்டரி லேர்னிங், லேர்னர் சென்டர்ஸ் கரிக்குலம் ஒரு மாடர்ன் மெத்தட் இது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல ஸ்வயம் பார்ப்போம். ஸ்வயம் இப்ப கேக்குதுங்களா? நல்லா செக் செக். am I audible? செக். am I audible? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம ஸ்வயம் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்வயம் இஸ் அ டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான பங்களிக்கிறது. ஸ்வயமோட எக்ஸ்பான்ஷன் வந்து ஸ்டடி வெப் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் அஸ்பைரிங் மைண்ட்.
இது வந்து லைக் ஒரு எனி டைம் நம்ம எப்போ வேணால் படிச்சுக்கலான்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இது. ஸோ இது வந்து யார் லான்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பிரணவ் முகர்ஜி ஆன் July 9, 2017. இதில் 4 குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வீடியோ லெக்சர் கொடுப்பாங்க அண்ட் மெட்டீரியல் கண்டென்ட்டை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் டெஸ்ட் வைப்பாங்க, அதுக்கப்புறம் டிஸ்கஷன் போகிறோம். நெக்ஸ்ட் இது ஸ்வயம் பிரபான்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்வயம் பிரபா இஸ் a 40 DTH சேனல். ஸோ இது வந்து லைக் GSAT-15 சேட்டலைட்டில் 24/7 பேசிஸில் இது யூஸ் டெலிகாஸ்ட் பண்ணுற ஹை குவாலிட்டி எஜுகேஷனல் ப்ரோக்ராம். ஒரு நாளைக்கு 4 ஹவர் ஓகேங்களா புது கண்டென்ட் கொடுப்பாங்க. 4 ஹவர்ஸ் புது கண்டென்ட் கொடுப்பாங்க. அதை 5 வாட்டி திரும்பி திரும்பி போடுவாங்க. இது ஒரு வாட்டி கேள்வியாக கேட்டிருந்தாங்க ரீசெண்ட் டைம்ஸில், நல்லா நோட் பண்ணுவாங்க. 5 டைம்ஸ் திரும்பி திரும்பி போடுவாங்க. நெக்ஸ்ட் சேனல் வந்து பைசாக் என்ற ஒரு அப்லிங்க் பண்ணியிருக்காங்க சேனல். காந்தி நகர்லேருந்து கண்டென்ட் யாரெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்றது லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன். NPTEL அண்ட் அதர். ஓகேங்களா. இதுவே மூக்குன்றது மேசிவ் ஆன்லைன் ஓப்பன் கோர்ஸ். இதுவுமே லைக் ஸ்வயம் மாதிரி ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். ஸோ இதில் நம்ம கோர்சஸ் எடுத்து நம்ம எப்போ வேணால் படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எவாலுவேஷன் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காமன் கண்டினியூஸ் காம்ப்ரசிவாக இருக்கணும். ஸோ எவாலுவேஷன் பேஸ்ட் ஆன் ஃபீட்பேக், மோட்டிவேஷன், டயக்னோசிஸ், கம்பேரிஷன், கைடன்ஸ், ரெமிடி, இம்பார்ட்டன்ஸ், ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட், டிசிஷன் மேக்கிங், ரிவிஷன், நீட் அனாலிசிஸ், இது எல்லாமே எடுக்கணும். ஸோ இதில் எப்படிப்பட்ட டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ்ன்றது ரிட்டன் ஓரியன்டாக சொன்னால ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஓரல் எக்ஸாமினேஷன், மதிப்புக்குரிய நம்பர்ஸ் வச்சு பார்ப்பாங்க, ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன். குவாலிட்டேட்டிவ்ன்றது அப்சர்வேஷன், இன்டர்வியூ, ரேட்டிங் ஸ்கேல், செக்லிஸ்ட், கியூமுலேட்டிவ் ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் வரும். இதில் டைப்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளேஸ்மெண்ட்ன்றது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி. டயக்னோசிஸ் எவாலுவேஷன்னா இட் காசஸ் ப்ராப்ளம்ஸ் இன் லேர்னிங். ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன்ன்றது எனி எக்ஸாம் இன் கோர்ஸ் ஆஃப் த டியூரேஷன். ஸோ லைக் செம் இந்த மாதிரிலாம் இருக்கணும். சம்மேட்டிவ் எவாலுவேஷன்ற ஃபைனல் எவாலுவேஷன், சம் ஆன்சர் போடணும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நார்ம் ரெஃபரன்ஸ் எவாலுவேஷன்ன்றது இண்டிவிஜுவல் ஸ்டேட்டட் ரெஸ்பெக்டட் டு த அதர் இண்டிவிஜுவல் இந்த டெஸ்ட். கிரைட்டீரியன் ரெஃபரன்ஸ் எவாலுவேஷன்ன்றது லேர்னர் அச்சீவ்மெண்ட் ஆஃப் த பர்ஃபார்மன்ஸ். லாஸ்ட் ஸ்லைடு இன்னோவேஷன் இந்த எவாலுவேஷன் சிஸ்டம்ல அவுட்கம் அசஸ்மெண்ட் பிரைமரி ட்ரைட். ஸோ நம்ம கிட்ட படிச்சவங்க நம்ம காலேஜை விட்டு வெளியே போயிட்டு அவங்க என்ன பண்றாங்க, டைரக்ட் கொஷினர் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இருந்து லைக் இன்ஸ்ட்ரக்டர் வந்து கொஷின்ஸ் கொடுத்துருவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, அவங்களுக்கு பேஸ் பண்ணி என்கரேஜ் பண்ணி அந்த கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டீச்சர் கெட்ஸ் இண்டிவிஜுவலைஸ்டு ஃபீட்பேக் வாங்குவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜஸ் படிக்கிறவங்க கிட்ட இருந்து, கலீக்ஸ் கிட்ட இருந்து. ஸ்டூடெண்ட் கோர்ஸ் நோட்ன்றது லைக் இன்ஸ்ட்ரக்டர் தே வில் ஆஸ்க் ஃபார் நோட்ஸ் லைக் ஒரு செட் ஆஃப் நோட்ஸ். மினிட் பேப்பர், ஜஸ்ட் இன் டைம் டீச்சிங்ன்றது எண்ட் ஆஃப் த கிளாஸ்ல இன்ஸ்ட்ரக்டர் வில் ஆஸ்க் டு ரைட் அபவுட் த கிளாஸ். அண்ட் இதெல்லாமே ஃபீட்பேக்கில் இருக்க எவாலுவேஷன் சிஸ்டமில் இருக்கிறது. லைக் நம்ம பண்ணுற டீச்சிங் எல்லாம் கரெக்டாக இருக்கா. செயின் நோட்ஸ்ன்றது ஒரு மிட்வே செஷனில் ஃபீட்பேக் கேட்குற மாதிரி, லைக் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம். ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன்ன்றது இன்ஃபர்மேஷன் ஒரு இன்ஸ்ட்ரக்டருக்கு ஃபீட்பேக் மூலயமா எடுத்துக்கிறது. ஸ்டூடெண்ட் ஸ்டடி குரூப் மூலயமானா சின்ன சின்ன குரூப்பாக உட்கார வச்சு அவங்களுக்குள்ள கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்டு ஆன்சர் பண்ண வைக்கிறது. இண்டெக்ஸ் கார்டுன்றது ஒரு டீச்சர் வந்து இண்டெக்ஸ் கார்டு மாதிரி பாஸ் பண்ணுவாங்க. அது மூலயமா வந்துட்டு 2 கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆஸ் பண்ணலாம். அவுட் சைடு எவாலுவேட்ன்றது ஒரு ஓரல் எவாலுவேஷன் இஸ் கண்டக்டட் பை அவுட் சைடு லைக் இன்ஸ்ட்ரக்ஷனல் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் யாருன்னா வருவாங்க. செல்ஃப் எவாலுவேஷன்ன்றது தனித்தானே கொடுத்துக்கொள்ற ஒரு எவாலுவேஷன். மட்டியஸ்ட் பாயிண்ட்ன்றது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஸ்கிரைப் பண்ணுவாங்க, எது எங்களுக்கு புரியல, எது எங்களுக்கு புரிஞ்சிருக்கு, இது இன்னும் நல்லா இருக்கும் சொல்லி கொடுத்தா அப்படின்றது. அப்ளிகேஷன் ஆர்டிக்கல்ன்றது லாஸ்ட் 15 மினிட்ஸ்ல ஒரு ஷார்ட் நம்ம என்னெல்லாம் படிச்சோன்றதை எழுதி பார்க்க வைக்கிறது. ஓகேங்களா. இதை தாண்டி ஸ்டூடெண்ட் ஜென்ரல் டெஸ்ட் இதெல்லாமே வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம இந்த குறிப்பிட்ட நேரத்தில் எதெல்லாம் இம்பார்ட்டனோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். மேக் யூஸ் ஆஃப் தட். முடிஞ்ச அளவுக்கு நிறைய இதை ரிவிஷன் பண்ணிட்டு MCQ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.